பரபரப்பின் உச்சத்தில் தமிழக அரசியல். தமிழக அரசியலில் ஆண்டாண்டு காலமாக ஆலமரம் போன்று இருந்த கட்சிகளை ஒரே சுனாமி போல் அசைத்து போட்டுவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களுடன் வெற்றி பெற்றது. ஆனாலும் விஜய் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இருந்தாலும் அதிக இடங்களை பிடித்த கட்சி என்ற முறையில் தன்னைத்தான் கவர்னர் அழைக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரை சந்தித்து மனு கொடுத்தார் விஜய். அதற்கு முன்பு சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை எப்படி திரட்டுவது என்ற ஆலோசனை நடைபெற்றது. இந்த நேரத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைப்பார் என்று பேசப்பட்டது. அதே சமயம் அதிமுகவில் உள்ள சில எம்எல்ஏக்கள், குறிப்பாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள் விஜய்க்கு அதிமுக ஆதரவு தர வேண்டும், வெளியிலிருந்து ஆட்சியை ஆதரிப்போம், பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி போடுவோம் என்று எடப்பாடியிடம் பேசினர். இந்த விஷயம் வெளியே கசிந்துவிட்டது. அதிமுகவிலேயே பாஜக ஆதரவான வேலுமணி தரப்பினர் இதனை பாஜக காதுகளுக்கு எடுத்துச் சென்றார். ஏற்கனவே தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பே விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்க முயன்ற ராகுல் காந்தி இந்த விஷயம் தெரிந்ததும் அவர் தனது கட்சியினரை அழைத்து விஜயுடன் கூட்டணி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி வெளியிட்டார். உள்ளாட்சி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி என்று கூறினார். பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் நுழையவிடக்கூடாது என்பதுதான் ராகுலின் நிபந்தனை. ராகுல் காந்தியின் உறுதிமொழியை நம்பி காங்கிரஸ் கட்சியின் 5 பேர் ஆதரவு கடிதத்துடன் கவர்னரை சந்தித்தார் விஜய். அப்போது விஜய் தெரிவித்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 113. இதை பார்த்த கவர்னர், மீதி எம்எல்ஏக்கள் யார் என்ற விவரத்தை சொல்லுங்கள் என்று கேட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். முதலிலேயே தன்னுடன் உள்ள 108 பேர் ஆதரவை மட்டும் அவரிடம் விஜய் தெரிவித்திருந்தால் விஜய்க்கு முதல்வர் பதவி பிரமாணம் செய்துவிட்டு உடனடியாக சட்டசபையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று கூறியிருப்பார். ஆனால் அவசர குடுக்கையாக விஜய் காங்கிரஸ் ஆதரவை கவர்னரிடம் கொண்டு போய் சொன்னதுதான் இந்த குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்தது. காங்கிரசும் ராகுல் காந்தியும் தீவிரமாக இருப்பதை தெரிந்த பிறகு பாஜகவும் தனது விளையாட்டை ஆரம்பித்தது. மறுபக்கம் திமுக தரப்பில் கோபமும் கொந்தளிப்பும் காங்கிரஸ் மீது எகிரியது. இதன் விளைவுதான் அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி. அதிமுக சார்பில் எடப்பாடி முதல்வராக நீடிக்க வெளியிலிருந்து திமுக ஆதரிப்பது என்ற வதந்திகள் அல்லது தகவல்கள் வர ஆரம்பித்தன. இப்போது மீண்டும் விஜய் தனது 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டும் உள்ளது என்ற பட்டியலுடன் கவர்னரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியானது. எனவே இந்த குழப்பங்கள் விரைவில் முடிவுக்கு வரும். இதற்கிடையே விஜய்க்கு போலீஸ் அளித்த கான்வாய் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டதும் இந்த வதந்திகளுக்கு வலுவை சேர்த்தது. போலீஸ் கான்வாய் என்பது முதலமைச்சர் பின்னால் செல்லும் மாற்று வாகனம், ஜாமர் கருவிகள் பொருத்திய வாகனம் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு, ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களின் தொடர் அணிவகுப்பு. இவர்கள் 2 நாளாக விஜயை பின்தொடர்கின்றனர். நேற்று அவர்கள் ஸ்டாலின் நடைப்பயணம் செல்லும் தொல்காப்பிய பூங்காவிற்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளாக அவருக்கு பணியாற்றியதில் அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இன்று காலையிலும் கூட அவருடன் வந்து புகைப்படம் எடுத்தனர். அதே சமயம் விஜய்க்கு இந்த போலீஸ் கான்வாய் போகவில்லை. பிறகுதான் விஜய் கேட்டுக்கொண்டதால் தான் இந்த ஏற்பாடு என்று தெரிய வந்தது. பட்டினப்பாக்கத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்குள் பலமுறை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த நடவடிக்கையை விஜய் எடுத்துள்ளார். மற்றபடி IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் எல்லாம் விஜயை பார்த்து ஆலோசனை பெற்று வருகின்றனர். திமுகவை பொறுத்தவரையில் விஜய் ஆட்சி அமைத்தாலும் சரி, அதிமுக ஆட்சி அமைத்தாலும் சரி, அந்த ஆட்சிக்கு எந்தவித இடையூறும் 6 மாதத்திற்கு செய்யக்கூடாது என்பதுதான் ஸ்டாலின் முடிவு. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.